பரிசேயரில் என்ன குற்றம், சதுசேயரில் என்ன குற்றம், வேதபாரரில் என்ன குற்றம்? கட்டடம் கோபுரத்தை கட்டி வைத்து அங்கே சபை கூடுதலும் பலி காணிக்கைகளும் பண்டிகை கொண்டாட்டங்களும் எல்லாம் பரிசுத்தமானது தானே. அந்த பரிசுத்தங்கள் எல்லாம் மனுஷனுடைய மாம்ச பலத்தில் செய்யப்படுகிற, மாம்சத்தினால் செய்யப்படுகிற அலங்காரமே தவிர அவங்க ஆபத்துக்கு தப்ப முடியாத. ஆபத்துக்கு தப்பிக்கிறதற்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறணும். இந்த பௌதிக மாம்ச எலும்பு உள்ள இந்த சரீரத்தில் இருந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் முதலாம் கூடாரத்தின் ஒரு பரிசுத்தத்திற்குள் இருக்கிறீங்க, நீங்கள் தப்பிக்க முடியாது. மாம்சத்தில் யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஆனால் இது உங்களுக்கு இக்கட்டுக்கு உதவி செய்யாது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியா அவர்கள் ஒரு கூடாரத்தின் ஒரு திரைச்சீலை இருக்குது, அந்த திரைச்சீலையை அவர் கிழிக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. இனி மனுஷனாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுடைய நிர்பந்தம் நீக்கப்பட்டது. அதுதான் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது, அவருடைய மாம்சமாகிய திரை. அந்த திரைச்சீலை கிழிக்கப்படும் பொழுது நம் அனைவருடைய மாம்ச வாழ்க்கை, மனுஷத்துவம் சிலுவையில் அறையப்பட்டது. இதைத்தான் எதிர்க்கிறாங்க. நீ இந்த இக்கட்டு உள்ள இந்த வாழ்க்கையில் நீ ஒரு மத பக்திமானாக நீ சந்தோஷமாக வாழ முடியும் என்று நினைக்காதே. உன்னுடைய அவல நிலையை மறைக்கிறதற்கு தான் இந்த முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம். அது தெரியாது நமக்கு. போதுங்க, நமக்கு இது போதும். நான் போவேன், ஞாயிற்றுக்கிழமை போவேன், ஏதோ பிரசங்கத்தை கேட்பேன், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்தவ சமுதாயமே தப்பித்து கொள்ளும்படியான தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிற வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கை இல்லாமல் உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. அதெல்லாம் நல்லது, அது ஒன்றும் கிடைக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. புசிக்கிறதுக்கு வேணும், குடிக்கிறதுக்கு வேணும், பெண் கொடுக்கணும், பெண் எடுக்கணும், எல்லாம் தேவைதான். அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது நம்முடைய நிர்பந்தம் அல்ல. அதுதான் கிளியராக இருக்கணும். உலகத்தில் எந்த ஒரு உபத்திரவமும் நமக்கு நிர்பந்தம் கிடையாது. நம்முடைய மெய்யான நிர்பந்தம் என்ன என்றால், அழிவில் இருந்து, மனுஷனுடைய அவல நிலையில் இருந்து அவன் தப்பிக்கணும். ராஜ்யத்திற்குள், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காம இந்த உலகத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை உண்டா என்றால் கிடையாது. எவ்வளவு புசிக்கிறதுக்கு இருந்தாலும், எவ்வளவு குடிக்கிறதுக்கு இருந்தாலும் பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணுகிறவனை பாருங்கள், உதாரணத்தை பாருங்கள். ராப்பகல அதன் மேலே சிந்தையாக இருப்பான். எப்படி நம்முடைய பணத்தை நாம் பெருக்கணும், எப்படி நம்முடைய ஐஸ்வர்யத்தை கூட்டிக் கொள்ளணும், எப்படி நம்முடைய அந்தஸ்தை பெருக்கி கொண்டு ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் என்கிற சிந்தையில் ராப்பகலாக அவன் எவ்வளவு பிரயாசப்படுவான் உலக அந்தஸ்து, உலக ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு. அதே போல நாம் இந்த உலகத்தில் இருந்து தப்பி அடைக்கலமுள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து அந்த ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறி ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள், ஆவிக்குரிய அந்தஸ்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம், ஆசையோடு நம்ம ஓடணும். உலகத்தில் ஒன்று சுதந்திரிக்கிறதற்கு எவ்வளவு சிந்தை, எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோமோ அதே போல் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதில் நம்ம என்ன பிரயாசம் எடுத்தாலும், நம்ம உலகத்தில் நம்ம ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், நடந்தாலும் நம்முடைய துக்கம் போயிடுமா? போகாதே. உலகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாக மாறினவனுக்கு நிம்மதி உண்டா, இளைப்பாறுதல் உண்டா? இருக்காது. நிர்பந்தம் நீங்காது. உலகத்தையே எனக்கு கொடுத்தாலும் என்னுடைய மனுஷத்துவம் என்னிலிருந்து நீங்கவில்லை என்றார். என்னுடைய ஐம்புலன்களை கொண்டு சிந்திக்கின்ற மாம்ச சிந்தை, அதுதான் நிர்பந்தத்தின் வேர். அது எவ்வளவு தாளந்துகளை உலகம் எனக்கு கொடுத்தாலும் அந்த தாளந்துகளை கொண்டு அந்த குறுகிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய என்னுடைய மனுஷத்துவம் நீங்காததுனால தான் நான் கண்ணீர் வடிக்கிறேன், புலம்புறேன். துக்கப்படுறது தரித்திரனா? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஒன்று இல்லாதவனா? உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே துக்கம் உண்டு, கவலை உண்டு, கண்ணீர் உண்டு, போராட்டம் உண்டு. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் இதான் தெரியாமல் போய் என்னுடைய பிரச்சனை நீங்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரையாக பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. பிரச்சனை நீங்க வேண்டும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒரு மனுஷன்கிட்ட போய் நீ ஜெபம் பண்ணுறதுனால உன் பிரச்சனை, உன்னுடைய மெய்யான மூல காரியம் நீங்காது. பிரச்சனை நீங்குகிறதுனால, ஒரு பிரச்சனை என்னை விட்டு நீங்கி விட்டது அப்படிங்கிறதுனால என்னுடைய உண்மையான பிரச்சனை நீங்குமா? நீங்காது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ சமமாக்காதே.
இந்த உலகத்தையே உனக்கு கொடுத்தாலும் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சமமாக்காது. இந்த உலகத்துக்கு அழிவு உண்டே. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போகாதுன்னு சொன்னால் நான் சொன்னது நடக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாள் நடக்கும். ஏதோ வானம் பூமி ஒழிந்து போகும்னா ஒரே நாளில் ஒழிந்து போகும் என்பதல்ல, அது போகும். ஆனால் அதற்கு முன்பே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த வானமும் பூமியும் இருண்டு போகிறதை பார்க்கலாம், கைவிடுகிறதை பார்க்கலாம், இந்த உடல் கைவிடுகிறதை பார்க்கலாம், உடல் உறுப்புகள் கைவிடுகிறதை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் காண முடியும். இது நம்முடைய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை வெளியே கொண்டு வந்து காட்டும். தேவன் என்ன, கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார்? உலகத்தில் எல்லாரையும் ஒரு சமுதாயத்தை ஒரு சீர்திருத்தம் பண்ணி கட்டடங்களும் கோபுரங்களையும் கட்டி நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்ல பக்திமான்களாக இருங்க, உலகத்தில் உங்களுக்கு புசிக்கிறதுக்கு தர்றேன், குடிக்கிறதுக்கு தர்றேன். இல்லையே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், சரீரம் அழிந்து போகும்னு சொன்னால் உன் ஜீவனுக்கு உனக்கு உத்தரவாதம் இல்லை. உன்னை இந்த ராஜ்யத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அந்த ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம், பிரச்சனை இல்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நிலையான ராஜ்யம். இங்கே நிலையான நகரம் நமக்கு இல்லையே. இங்கே நமக்கு நினைச்சதெல்லாம் நடந்தது, ரைட், நல்ல காரியம்தான். ஆனாலும் நிர்பந்தம் நீங்கவில்லை. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் பிரவேசிக்கவில்லை என்றார். இங்கே நான் பெற்றுக்கொண்டதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பாங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ, யாருக்கு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும், மனம் திரும்புதல் இருக்காது. கிருபையின் காலத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. எனக்கு இது போதுங்க, இந்த வாழ்க்கை போதும், முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம் போதும் என்பது அல்ல. முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தத்தை நீக்குகிறதுக்கு தானே கர்த்தர் வருகிறார். அதனால தான் அவரை சிலுவையில் அறையிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எப்படி பிரவேசிக்கிறோம்னா விசுவாசத்தில் பிரவேசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியவே முடியாது. இந்த மாம்சமோ இரத்தமோ சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதற்கு பதிலாக கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரத்தில் யார் யார் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தார்களோ அந்த ஆவிக்குரிய ஜீவன்கள் அவரோடு கூட உன்னதத்தில் அவர் உட்கார பண்ணி இருக்கிறார். இப்படி தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் விசுவாசத்தினால் பிரவேசிக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்முடைய ஐக்கியத்தை விசுவாசித்து நம்முடைய நிர்பந்தம் உள்ள இந்த சரீரம், நிர்பந்தம் உள்ள இந்த உலகம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்பதன் தாற்பயம் நமக்கு தெரியணும். இது எல்லாவற்றிலும் மரணம் உண்டு, இந்த உலகத்திலும் அழிவு உண்டு, அனித்தியம் உண்டு, பாவம் உண்டு. நம்முடைய பௌதிக உடலிலும் அனித்தியம் உண்டு, அழிவு உண்டு, மரணம் உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ கர்த்தருடைய சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தா அதை தவிர மீதி எல்லாம் இருக்கும். பௌதிக மனுஷன் இருப்பான், பௌதிக அலங்காரம் இருக்கும், மாம்சத்தில் நல்வேஷம் இருக்கும், புறம்பே நடக்கிற எல்லா பக்தி காரியங்கள் இருக்கும், பாடல் இருக்கும், ஆடல் இருக்கும், துதிகள் இருக்கும். இது எல்லாமே மாம்சத்தில் செய்யப்படுகிறவை. இது விசுவாசத்தினால் செய்யப்படாத முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம். அது தேவ நீதி கிடையாது. தான் ஆண்டவர் ஒரு திருஷ்டாந்தத்தில் அவர் கிளியராக அவர் காண்பிக்கிறார். யோவான் 8வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 12 முடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீ, அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசையின் ஆசனத்தில் இருக்கிறவங்க எல்லாரும், அவங்க பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க விபச்சாரம் பண்ணவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் பண்ணினவள், இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அது யாருடைய கட்டளை என்றால் மோசையின் ஆசனத்தில் இருக்கிறவருடைய கட்டளை. இவங்க இந்த 2 சாராரும் கிறிஸ்துவிடம் வரும்பொழுது கிறிஸ்து 2 பேரையும் அவர் அவங்களுடைய இருதயத்தை படம் பிடிக்கிறார். படம் பிடித்து அவர் காண்பிக்கிறார். நீ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நீதிமான் தான், மோசையின் ஆசனம் உனக்கு நற்சான்றிதழ் கொடுத்து விட்டது, நீ நீதிமான். மோசையின் ஆசனத்தின்படி இவள் குற்றவாளி தான், பாவி தான்.
அதனால மோசேயின் ஆசனம் அது முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் நீங்க நல்லவங்க நீதிமான் என்று சொல்லி இருக்கிறது. அந்த ஆசனம் சொல்லக்கூடிய தீர்ப்பு இவள் பாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்துவின் ஆசனத்துக்கு முன்பாக வந்திருக்காங்க, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் மாம்சத்தில் நல் வேஷம் உண்டு, ஆனால் திரைச்சீலையும் உண்டு. அவங்க பரிசுத்தம் நீதி எல்லாம் மனுஷத்துவத்தினால் வந்தவை, அவர்களுடைய நிர்பந்தம் நீக்கப்படவில்லை. அதைத்தான் ஆண்டவர் கொண்டு வந்து காண்பிக்கிறார். இவ விபச்சாரம் பண்ணினது உண்மை, ஆனால் உங்கள் இருதயத்தில் விபச்சாரம் பண்ணாதது யார்? அப்போ நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு அடைக்கலம் கொடுக்கும். நியாயப்பிரமாணத்துக்கு பலனை கொடுக்கிறது, பாவத்துக்கு பலனை கொடுக்கிறது நியாயப்பிரமாணம். பாவம் மறைந்திருக்கிற இடம் மனுஷனுடைய பக்திக்குள், மனுஷனுடைய நீதிக்குள். முதலாம் கூடாரம் எவ்வளவு பக்தி உள்ளதாக இருந்தாலும் பாவம் ஒளிந்திருக்கும், மறைந்து கொண்டு இருக்கும். அதை எப்படி தேவன் நீதிமான் என்று சொல்ல முடியும்? அவருடைய பார்வையில் அவர் ரெண்டு பேரையும் பார்த்து, நீ பரிசுத்தவான் கிடையாது, நீயும் பாவிதான். அவ பாவம் வெளிப்பட்டது, நீ பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறாய். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதான் சொல்றார், இனி பாவம் செய்யாதே, அறிக்கை பண்ணு, விடு. அப்போ பாவத்துக்கு ஒளிப்பிடமாக இருக்கிறது மனுஷனுடைய பக்தி, முதலாம் கூடார பக்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூடார ஆராதனை என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் முதலாம் கூடாரத்தின் ஆராதனை தான் இருக்கும். அங்கே திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்காது. ஒரு மனுஷனுடைய பரிசுத்தம் அது வேத பாடமாக இருக்கும், பிரசங்கமாக இருக்கும், பாடல் ஆடல் துதி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்திற்குள் பாவம் மறைந்து இருக்கவே இருக்கும்.